சென்னை ராமாபுரத்தில் கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நலச் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விழா அப்பகுதியில் உள்ள பஜனை கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நல சங்கத்தின் தலைவர் ஆசான் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிலம்பாட்ட கலைக்கூடத்தின் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சுருள் வாள், தீப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு சிலம்பாட்ட வகைகளை நிகழ்த்தி காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் சிலம்ப கலைகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு 154வது வார்டு மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் மற்றும் 155வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மேலும் இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட கலைக்கூடத்தின் ஆசான்கள் தாமோதரன், தியாகராஜ், சிவமுனுசாமி, மாசிலாமணி, முனுசாமி உள்ளிட்ட சிலம்பாட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சிலம்பாட்ட கலைக்கூடங்களை சார்ந்த ஆசான்கள், ராமாபுரம் ஊர் பெரியவர்கள் மற்றும் மாணவியர்களின் பெற்றோர்கள், அப்பகுதி வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நல சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி தங்களின் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சிலம்பாட்ட குழுவிற்கு முதலில் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது ஒரு பொது சேவையை எடுத்து எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் அவர்கள் உடல் உழைப்பையும் தந்து சிறார்களை நல்ல முறையில் பயிற்சி தந்து இங்கே பல சாகசங்களை இங்கே செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழந்தைங்க எல்லாம் இப்போது சிறு சிறு வயசுல பல இன்னைக்கு கலாச்சாரங்கள்லாம் சீர்கெட்ட நிலையில் இவருக்கு எடுத்த முயற்சியால் அந்த பொழுதையெல்லாம் வீணாக்காமல் இங்கு உடற்பயிற்சி செய்து மறைந்திருந்த இந்த கலைகளை மீண்டும் நம் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை இங்கு எடுத்து உரைத்து ஒரு சிறப்பான முறையில் இதை மேலும் வலுவடை செய்திருக்கிறார்கள். இந்த கலை அழிந்துவிடுமோ என்ற நிலையில் இருந்து மீண்டும் புத்துயிர் பெற்று இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான கலையாக இந்த கலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மேலும் வளர இந்த குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சீரி செய்தது சிறப்பாக உள்ளது. நம் பாரம்பரியம் மாறாமல் எல்லா மாணவர்களும் சிறப்பாக செய்தார்கள். இதை காண வந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் ஆசான்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. செக்ரட்டரி திரு விஜயன் அவர்களுக்கும் அந்த அமைப்பை சேர்ந்த திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சரவணன் அவர்களுக்கும் சிறிவாழ் மக்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை எழுச்சியடை செய்ய வேண்டும். சீரும் சிலம்பாட்ட குழு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலம்பாட்ட மாணவ மாணவிகளுக்கும் ஆசான்களுக்கும், வருகை தந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதற்கண் பணிவு கலந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கஜேந்திரா சிலம்பாட்ட குழு இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிற போது உள்ளபடியே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த ஊரிலே இதே சிலம்பாட்ட குழுவை ஆரம்பித்து நாங்கள் தான் முதலிலே நடத்தினோம். அதற்கு பின்னாலே இப்போது நடத்தி கொண்டிருக்கிற கஜேந்திரா என்ற பெயர் வைத்திருக்கிற அவர்தான் எங்களுக்கு போட்டியாக இந்த ஊரிலே சிலம்பாட்ட குழுவை ஆரம்பித்து மிகச்சிறப்பான சிலம்பாட்டக்காரராகவும் மிகச்சிறந்த அந்த சுருள் சுத்துறது, அந்த ரவுண்டு சுத்துறதெல்லாம் பார்த்தினா அதை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருந்தது, இந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து வைக்கல.
அப்போ அதை வீடியோ எடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இந்த சிலம்பாட்ட குழு மாணவர்கள் சிறப்பாக ஆடுவாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கு பின்னால இந்த சிலம்பாட்ட குழு ஆரம்பித்து அவர்கிட்ட கற்றுக்கின அந்த கலையை அப்படியே அடிமாறாம இப்போ இருக்கிற அந்த சின்ன சிறுசுகளுக்கு இளைஞர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்க போது உண்மையிலே இந்த சிலம்பாட்ட குழு ஆரம்பித்திருக்கிற கோபால், தனசேகர் உள்ளிட்ட முனுசாமி, சிகா முனுசாமி, மாசிலாமணி மற்றும் அனைத்து நிலை ஆசான்களுக்கும்